ஒரு அமைதியான இரவில் அர்ஜுனும் கீதாவும் தங்கள் வீட்டு முற்றத்தில் இருந்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களை விட பிரகாசமாக மின்னியது. பின்னர் அது வானத்திலிருந்து கீழே விழுந்ததை கவனித்தனர். அர்ஜுன், அந்த நட்சத்திரத்தை பார்த்தாயா? அது எங்கே விழுந்தது என்று கண்டுபிடிக்கலாமா என்று கீதா அர்ஜுனை பார்த்து கேட்டாள். அர்ஜுன் தலையசைத்து ஒரு விளக்கு ஒளியின் துணையுடன் அருகில் உள்ள காட்டை நோக்கி நடந்தனர். அவர்கள் காட்டில் ஒளிவரும் திசையை நோக்கி நடந்தனர். ஒளிரும் பாதை அவர்களை மென்மையான புல் பரப்பில் கிடந்த ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தின் அருகில் அழைத்துச் சென்றது. அருகில் சென்றதும் நட்சத்திரம் அவர்களை பார்த்து கேட்டது. நான் வானத்திலிருந்து தவறுதலாக இங்கே வந்துவிட்டேன். திரும்ப செல்லும் வழியை மறந்துவிட்டேன். நீங்கள் எனக்கு வழிகாட்டி உதவுவீர்களாம்? அர்ஜுன் மற்றும் கீதா எவ்வாறு உதவுவது என்று தெரியாமல் குழப்பமடைந்தனர். ஆனால் எப்படியாவது அது திரும்ப செல்ல உதவ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். அப்போது ரியா என்ற ஆந்தை அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து அவர்கள் அருகில் வந்து கூறியது. நட்சத்திரம் திரும்ப செல்வதற்கான வழி எனக்கு தெரியும். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். ரியா அவர்களை அடர்ந்த காடுகள் மற்றும் செங்குத்தான மலைகள் வழியாக ஒரு ஒளியாலான மின்னும் பாலத்திற்கு அருகில் கூட்டிச் சென்றது. பாலத்தை அடர்ந்ததும் நட்சத்திரம் மிகுந்த சந்தோஷமாக அர்ஜுன் மற்றும் கீதாவை பார்த்து கூறியது. நீங்கள் செய்த உதவி மிகப்பெரியது. என்றும் நான் இதை மறக்க மாட்டேன். மிக்க நன்றி நண்பர்களே என்று கூறி தன் இருப்பிடமான வானத்தை நோக்கி மிதந்து சென்றது. அன்று முதல் அர்ஜுனும் கீதாவும் நட்சத்திரங்களின் நண்பர்களானார்கள். ஒவ்வொரு இரவும் அவர்கள் தங்கள் நட்சத்திர நண்பர் தங்களை பார்த்து கொண்டிருப்பார் என நினைத்து வானத்தை பார்த்து புன்னகைப்பார்கள். Thanks for watching. Please like, comment, share, and subscribe to Classic Toon Tamil channel for more videos. பச்சை வயல்களும் உயரமான மரங்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் ரவி, மீனா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மாலை ஆற்றங்கரை அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது பேசக்கூடிய ஒரு சிறிய அணில் சிக்குவை சந்தித்தனர். சிக்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் ஒரு மந்திர மாமரத்தை பற்றி கூறியது. அதன் பழங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கும் என்று சொன்னது. இதை கேட்ட ரவியும் மீனாவும் உற்சாகமடைந்து மந்திர மரத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர். அவர்கள் காட்டுக்குள் செல்லும்போது சிக்கு அவர்களை வழிநடத்தி சென்றது. கிளையிலிருந்து கிளைக்கு குதித்தது. பறவைகளின் சத்தத்துடனும் சலசலக்கும் இலைகளுடனும் காடு உயிர்ப்புடன் இருந்தது. மணிக்கணக்கில் நடந்து இறுதியாக தங்கப் பழங்களுடன் ஒளிரும் மாமரத்தை அடைந்தனர். ரவி மாம்பழத்தை பறிக்க முயலும் பொழுது மந்திர மாமரம் பேசியது. தூய்மையான இதயம் கொண்டவர்கள் மட்டுமே எனது பழங்களை பறிக்க முடியும். எங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்காக இந்த பழத்தை பறிக்க விரும்புகிறோம். மரம் தலையசைத்து ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டும் எடுக்க அனுமதித்தது. வீடு திரும்பிய அவர்கள் மாம்பழத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தபோது அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறியது. கிராமம் செழித்தது. ரவி, மீனா மற்றும் சிக்கு அவர்களின் கருணை மற்றும் தைரியத்திற்காக கதாநாயகர்கள் ஆனார்கள். ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.